மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பாஜகவுடைய மிக முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஹச் ராஜா அவர்கள் 6 மாதம் சிறை செல்ல வேண்டும். எதற்காக அப்படின்னா அவர் ஈவே ராமசாமி அவர்களுடைய சிலைகள் அகற்றப்பட வேண்டும், அந்த சிலைகள் இருக்கக்கூடாதுன்னு ட்வீட் பண்ணதுக்காக ட்விட்டர்ல அந்த குறிப்பிட்ட கருத்து சொல்லியிருக்காரு இல்லையா, அதனுடைய விளைவாக தான் இந்த தீர்ப்பு வந்திருக்குது. இந்த ஒட்டுமொத்த தீர்ப்பில் 31வது பக்கத்தில், அந்த 31வது பக்கத்தை வச்சிடறேன். அந்த 31வது பக்கத்தில் நீதிமன்றம் என்ன பார்க்கிறது அப்படின்னா, உங்களுக்கு ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கலாம், அதாவது ஒரு சித்தாந்த ரீதியான மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் அதற்காக சிலைகளை உடைப்போம், அடிப்போம், இல்லாட்டி நீக்குவோம், இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, இது பொது அமைதியை கெடுக்கும். அதோட சேர்த்து சட்ட அமலாக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இதெல்லாம் அனுமதிக்க முடியாது. அந்த அளவில் அவங்க நீதிபதிகளுடைய பார்வை இருக்கு. நீதிபதி அவருடைய பார்வை, நீதிபதியுடைய தீர்ப்பு, இதற்குள்ள நான் விமர்சனம் பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா சட்டம் கொடுக்கக்கூடிய அதிகப்படியான வழிமுறை என்ன அப்படின்னா, ஒரு குடிமகனாக அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதை விமர்சனம் பண்ணக்கூடாது, ஆனால் அதை விவாதத்துக்கு எடுக்கலாம் இல்லையா. அதை விவாதத்துக்கு எடுக்கும்போது ஒரு குடிமகனாக மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பெரும் சமூகத்துக்கான குரலாக ஒரு குரலை கேட்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, இந்துக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாகவே இந்த கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். அதுக்கு நீதிமன்றங்கள் பதில் சொல்லலாம், இல்லை அரசாங்கத்தை ஆளக்கூடிய திமுக பதில் சொல்லலாம், இந்த வேலைக்கு முக்கிய காரணகர்த்தா வந்து திமுக கூட்டணி பதில் சொல்லலாம், என்ன வேணா பதில் சொல்லலாம் வச்சுக்கோங்க. என் கேள்வி இதுதான், பொதுமக்கள் மத்தியில் வைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஈவே ராமசாமி அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் எனக்கு தெரிஞ்சு சுமார் 1800க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்து கோவில்களுக்கு எதிராக மட்டும்தான், நீங்க பள்ளிவாசலுக்கு எதிராகவோ இல்ல சர்ச்சுக்கு எதிராகவோ இது பார்க்கவே முடியாது. குறிப்பிட்ட தெளிவா சொல்லணும்னா, இந்து கோவில்களுக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட சுற்றளவிலேயே ஈவே ராமசாமியை கொண்டு வந்து வச்சானுங்க. எது, அதோட சிலையை கொண்டு வந்து வச்சானுங்க. இந்த சிலையை கொண்டு வந்து வச்சது மட்டும் இல்லாம அது ஒரு வசனம் எழுதி வச்சானுங்க. அது என்ன அப்படின்னா, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புபவன் அயோக்கியன், கடவுளை நம்புபவன் காட்டு மிராணி எழுதி வச்சாங்க. எது, இந்து கோவில்களுக்கு முன்னாடி ஈவே ராமசாமி அவர்களுடைய சிலையை திறந்து மட்டும் இல்லாம இந்த வசனத்தை எழுதி வச்சாங்க. இதை எதிர்த்து ஒரு முக்கியமான வழக்கு ஒன்று 2006 முடிவுக்கு வந்து வச்சுக்கோங்க. அந்த வழக்கு எதற்கானது, அதுக்கான முக்கியமான ஒரு விஷயத்தை வைக்கிறேன். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, இவங்க என்ன சொல்றாங்க, அரசாங்க தரப்புலையும் இந்த திராவிட கழகத்தின் சார்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிலைகள் வைக்கப்பட்டது அரசாங்கத்தினுடைய அனுமதியோட, அரசாங்கத்தினுடைய ஜிஓ, அதனுடைய ஆர்டர் படி தான் வைக்கப்பட்டது. 24/1/1973 கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது, கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு ஜிஓ ஒன்று போடுறாரு. அந்த ஜிஓட நம்பர் 162 நாள் 24/1/1973. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜிஓ என்ன சொல்லுது அப்படின்னா, தந்தை பெரியார் ஸ்டாச்சு கமிட்டி அப்படி ஒரு கமிட்டியை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா இடங்கள்லையுமே, முக்கியமாக நகராட்சி மாநகராட்சிகள் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாருமே இடம் ஒதுக்கணும். யாருக்கு, திராவிட கழகத்துக்கு. எதுக்கு ஒதுக்கணும் நான் கேட்கிறேன். முதலாவது கேள்வி, எதுக்கு ஒதுக்கணும்? அவன் யார்? ஃபர்ஸ்ட் திராவிட கழகன்றவன் ஒரு தனி அமைப்பு, அவனுக்கு எதுக்கு ஒதுக்கணும்? இப்ப வேற ஒரு ஆட்சியாளர் வந்து உட்காந்துட்டான்னு வச்சுக்கவேன், இங்க உட்காந்து ஏதோ ஒரு அமைப்புக்கு எல்லா பக்கத்தும் இடம் ஒதுக்குங்கன்னா அரசாங்கத்தின்படியே தவறு. அது எப்படி அரசாங்கத்தினுடைய இடங்களை அதுக்கு ஒதுக்குறீங்க? சுமார் 144 ஸ்கொயர் ஃபீட் ஒதுக்கணும், அந்த இடத்துல தந்தை பெரியார் ஸ்டாச்சுவோ வைக்கணும். இதுதான் அந்த கமிட்டி, அந்த ஜிஓடைய முக்கியமான விஷயம் வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மாதிரி வச்சதே முதல் தப்பு, சட்டப்படியே தப்பு. ஏன்னா மாயாவதி அவர்கள் உத்தரப்பிரதேசல அவருடைய சின்னமான யானையை கொண்டு வச்சதுக்கே அதை நீக்க சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. எனவே அதுல யானையை வச்சதுக்கே அதுக்கு ஒரு தீர்ப்புனா, இங்க எப்படி மாற்று கருத்தான தீர்ப்பு வருது? ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அப்படி கொண்டு வந்து நீ சிலையை வைக்கிறியே, அதுல என்ன சொல்ற, கடவுளை நம்புவன் காட்டு மிராணி எழுதி வைக்கிற. கேட்டா அப்ப அந்த கோயிலுக்கு போறவங்க காட்டு மிராணி நீ எழுதி வீம்புக்கு தான் வச்சிருக்க, நீ வம்புலுக்கு தான் வச்ச. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வம்புலுக்கு வேலை ஆகுமா? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இதுல ரெண்டாவது முக்கியமான கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, நீதிமன்றத்து மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் பார்த்து கேட்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, இதே மாதிரியான ஒரு சிலை தூக்கிட்டு போய் நீங்க பள்ளிவாசல் முன்னாடியோ இல்ல சர்ச் முன்னாடியோ வைப்பியா? நீ வையி, அதுக்கப்புறம் நியாயம் நான் பேசுறேன். அது எப்படி கடவுள் மறுப்பு, முக்கியமாக காட்டு மிராண்டி, கடவுளை வணங்குவோன் காட்டு மிராண்டி பரப்புவோன் அயோக்கியம் சொல்லி இந்து கோவில்களுக்கு முன்னாடி நீ சிலை வைக்க முடியுது. அப்போ உன்னுடைய நோக்கமும் தப்பு, அப்படி எண்ணமும் தப்பு. சரியா? இந்த இடத்துலலாம் பொது அமைதிக்கு குந்தகம் வரலையா? என்னுடைய கேள்வி, இதெல்லாம் பொது அமைதிக்கு குந்தகம் வரலையா? இதெல்லாம் ஒரு பெருவாரியான சமூகத்தை அவமானப்படுத்தல, காயப்படுத்துற வேலை இல்லையா? உங்களுக்கு ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கலாம், நானும் நீதிபதி அவர்கள் சொல்ற அதே வசனத்தை சொல்றேன். உனக்கு ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கலாம், சித்தாந்த ரீதியாக நீ மாறுபட்டு நிக்கலாம், ஆனா அதற்காக வம்புலுக்கு போய் கோவிலுக்கு முன்னாடி சிலையை வச்சு நீ இந்த மாதிரி எழுதி வச்சுனா உன் எண்ணம் என்ன? இதை பத்தி யாருமே கேட்கவே இல்லை. எனவே இந்த ரெண்டு விஷயத்துல அடிபட்டு போகும். முதலாவது, நாங்க சொல்ல தேவையில்லை, நீதிமன்றங்களே மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிலைகள் வைக்கிற தப்பு, அந்த இடத்துல கொண்டு போய் சிலை வைக்கிற தப்பு வேற எங்கேயா வச்சுதான் பரவாயில்ல. முதலாவது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு தனியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு, திராவிட கழகம் ஒரு தனி அமைப்பு, அந்த அமைப்புக்கு சிலை வைக்கணும், இல்லாட்டி ஏதாவது சிலையை வச்சு அவங்க போட்டுருமா, அவன் இடத்துல கொண்டு வைடா, இடத்த அவன் வாங்கி அவன் வைக்க சொல்லுங்கடா. அது அப்புறம் கவர்மெண்ட் இடம் கொடுக்குறீங்க, இதே மாதிரி எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? இந்த ரெண்டு கேள்வி கேட்க வேண்டியது யாரு? நீதிமன்றம்.
நீதிமன்றம் அதை கேட்காம இருந்தா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இந்த மாதிரி சிலைகளை அகற்றணும் சொல்லுவோம். நான் சொல்றேன் இந்த வீடியோல இந்த சிலைகள் எல்லாமே அகற்றப்படணும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதில் நீதிபதிகள் எந்த இடத்துல மாற்று கருத்தா இருக்காருன்னு தெள்ள தெளிவா அவர் சொன்னா வச்சுக்கவே அதுக்கு பதில் கொடுக்கும் நாங்க தயார். இதுக்காக சிறை போகவும் தயார். ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த கேவலத்தை இத்தனை நாள் நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்கிறது பெரிய விஷயம். அதாவது இந்துக்கள் பெரிய அளவு சகிச்சு போறது பெரிய விஷயம். இதுல இதை நீங்க ஏத்துக்கணும். இது எதிர்த்து கேள்வி கேட்டா சிறைக்கு போகும்ன்றது ஒரு ஜனநாயக நாட்டில் நடக்கக்கூடிய விஷயமா? நானே கேள்வி கேட்கிறேன், ஜனநாயக நாட்டில் இது நியாயமா? இது நியாயம்னு சொல்லுங்க. இதுக்கான விஷயங்கள் எடுத்து முன் வைங்க, ஆதாரத்தை எடுத்து முன் வைங்க. நான் பேசுறேன் இல்லங்க அந்த இடம் இல்லாம உங்களோட இடம் கிடையாது, அது தனியாரோட இடம், திராவிட கழகம் அது விலைக்கு வாங்கி அந்த இடத்துல செலவு வச்சுன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா அவனோட இடம், தனிப்பட்ட அவனோட இடத்துல என்ன வேணா வைக்கலாம், அவன் இஷ்டம். ஆனா கவர்மெண்ட் எப்பறம் இடம் கொடுக்குறீங்க? அது இந்து கோவில்களுக்கு எதிராக மட்டும் கடவுளை கற்பித்தவன் காட்டு முன்னாடி எழுதி வைக்கிறதுக்கு எந்த இடத்துல தைரியம் வந்துச்சு? இந்த இடத்துல இன்னொரு சொல்லிக்கலுங்க, இதுல இந்த கலகம் மட்டும் பண்ணல யாரு? கருணாநிதி இன்னொரு வேலை பார்த்தாப்ல, அது குட்டுக்கட்ட வேலை. அது என்ன கேட்டது என்னன்னா 1972 அக்டோபர்ல எம்ஜிஆர் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிறார். யாரு? கருணாநிதி. கருணாநிதி கணக்கு கேட்டதுக்காக நீக்கிறார். நீக்கிட்டு பின்னாடி நமக்கு ஒரு ஆதரவு தேவை, அவருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு, அப்ப ஏதோ ஒரு இயக்கத்தை தன்னோட சேர்த்துட்டு நினைக்கிறாரு. அது வரையும் காட்டு முன்னாடித்தனமா திட்டிக்கிட்டு யாரு? இவங்க ரெண்டு பேரும் யாரு? திகாவும் திமுகவும் ஒருத்தன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அசிங்கமா அருவருப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஈவே ராமசாமி கருணாநிதியை கேட்காத கேள்வி கிடையாது, ஈவே ராமசாமி அண்ணாதுரையை கேட்காத கேள்வி கிடையாது, இந்த குரூப் இவரை கேட்காத கேள்வி கிடையாது. இவர் கல்யாணத்தை நாம விமர்சனம் பண்றோமா? முதலாவது கீழ்த்தரமா எழுதி கட்டுரை எழுதி அவமானம் பண்ணது அருவருப்பா எழுதுனது எல்லாருமே கருணாநிதி தான். திமுக தான் எல்லா வேலையும் பார்த்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? எம்ஜிஆர் வெளியே போயிட்டாரு, அப்புறம் நம்ம என்ன பண்றோம் சொல்லிட்டு திகாவை சேர்த்துட்டாங்க. அந்த நேரத்தில் திக வலுவான ஒரு இயக்கமாக இருந்ததுனால அதை இணைச்சுக்கிட்டு அதுக்கு குளிரூட்டுறதுக்காக அவர் என்ன பண்ணாரு அப்படிமா? இந்த விஷயத்துல இருந்தார். என்னது? ஊரெல்லாம் தந்தை பெரியாருக்கு செலவைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சு அதுக்கு பெரிய ஃபோர்ஜரி வேலை பார்த்தான்னு வச்சுக்கவேன். அதுக்கு கி வீரமணி ஒரு சப்போர்ட். இதுல நான் கூடுதல் விஷயம் சொல்றேன். இதுல நீதிபதிகள் சொல்றாங்க பகுத்தறிவுக்காக அவர் உழைச்சாருன்னு. நான் எந்த இடத்துல பகுத்தறிவுல வேறுபடுறேன் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் இருக்கும் போது ஊரா செலவைக்கிறதுக்கு ஆமான்னு சொல்லுவானா? எனக்கு சொல்லுங்க தயவு செய்து. யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிறவன் உயிரோட இருக்கும்போது செலவைக்கிறதுக்கு ஓகே சொல்லுவானா? நான் போட்டோ காட்டுறேன். அது 1972 எம்ஜிஆர் வெளியே போனதுக்கு அப்புறம் முதலாவது சிலை வச்சாங்க. அந்த சிலையை வச்சுதான் அந்த திராவிட கழகத்தை தன் பக்கத்தில் இழுத்துக்கிட்டாரு. அந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஈவே ராமசாமிக்கு பெரிய லெவலில் நினைவு இருந்த மாதிரி தெரியல. அதனால கூட்டி உட்கார வச்சு அவர் சிலையே திறந்தாங்க. கி வீரமணி இருக்கா பாரு, அவர் சொத்தை எப்படா தள்ளிட்டு போலான்னு காத்திருந்த நேரம்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் அவர் இறந்து போயிடுறாரு. அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்றாங்க? ஓகே திராவிட கழகத்தை தன் பக்கத்தில் அப்படி மொத்தமா இணைச்சுக்கலாம், அந்த கும்பலே மொத்தம் அந்த கட்டமைப்பை தனக்கு இணைச்சுக்கலான் கருணாநிதி அதை குளிர்விக்கிறதுக்காக தன்னுடைய அரசியல் ஆதாயக்காக அது வரைக்கும் ஈவே ராமசாமி திட்டி இருந்தவர் திடீர்னு ஊரெல்லாம் பகுத்தறிவு தந்தைக்கு நான் செலவைக்கிறேன். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அப்ப அரசியல் ரீதியாக இவங்க பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது பகுத்தறிவுக்கு ஒத்தே வராது. ஊரா எல்லா பேரும் செலவைக்கிற முதல் தப்பு. அதை விட பெரிய தப்பு கோவிலுக்கு முன்ன மட்டும் செலவைப்பேன் அப்படின்றது. இதுல எங்க இருந்து பகுத்தறிவு வருது? அடிப்படையில் எவனா பகுத்தறிவு வேணாம், அஞ்சறிவு இருக்கிறவங்க ஏத்துப்பானத. நான் நீதிபதிகளுக்கு மட்டும் கிடையாது, ஆளும் ஆட்சியாளருக்கு சேர்த்தே சொல்றேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த சிலையெல்லாம் வச்சீங்க இல்லையா, நாங்க ஏத்துக்கிறோம். அதே மாதிரி நீங்க பள்ளிவாசல் முன்னாடியும் மசூதி முன்னாடியும் சர்ச்சு முன்னாடி போய் ஒரு சிலையை வச்சுட்டு பாருங்க. நீங்க கடவுளை நம்புனீங்கன்னா நீங்க காட்டு முன்னாடி கடவுளை இங்க உட்காந்து பரப்புறான் பாரு, அவன் அயோக்கிய பையன். கடவுளை நம்புன்னு பாருங்க, அவனா பெரிய மோசக்காரன் சொல்லுங்க. சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு இங்க வா. 1973 பண்ண தப்ப திருத்துக்குன்னு சொன்னா சிறைக்கு அனுப்பணும், மற்றதெல்லாம் குழுக்குழு இருக்கணுமா? எனவே ஹச் ராஜா அவர்களுடைய கருத்துன்றது ஏதோ பாஜகவுடைய கருத்து இல்ல. ஹச் ராஜா அவர்களுடைய கருத்துன்றது ஏதோ தனிப்பட்ட நபருடைய கருத்து கிடையாது. இது எனக்குரிய 15 வருஷத்துக்கு மேலாக நான் கத்திக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கவே. ஊர்ல எந்த இடத்துல ஈவே ராமசாமி சிலையே இருக்கக்கூடாது, சட்டப்படியே அது அகற்றி ஆகணும். ஏன்னா அதற்காக அமலாக்கத்துக்கு கொண்டு வந்த ஜீவம் முதலாவது தப்பு, ரெண்டாவது அதெல்லாம் இந்து கோவிலுக்கு முன்னாடி வச்சு ரெண்டாவது தப்பு, மூணாவது நீங்க சொல்ற பகுத்தறிவுக்கு பக்கத்துல கூட அது வராது. இந்த நியாயமான கருத்துக்காக என்ன சிறைக்கு அனுப்புவீங்களா? நீங்க அனுப்புங்க நான் சொல்றேன். ஆனா நேற்று ஹச் ராஜா அவர்களை சிறைக்கு அனுப்பலாம், நாளைக்கு என்னையும் நீங்க சிறைக்கு அனுப்புங்க. ஆனா ஒரு நாள் மக்கள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். இன்னைக்கு இல்ல நாளைக்கு கேள்வி கேட்பேன், நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு கேள்வி கேட்பேன். எப்படா இந்து கோவில் மட்டும் இந்த சிலை முளைச்சுச்சுன்னு. அப்ப 1973 நாங்க சட்டம் கொண்டு நாங்க தான் வச்சு வச்சுக்கவே. மக்கள் 4 கேள்வி நறுக்குன்னு கேட்பேன். நான் திரும்ப சொல்றேன், மக்கள் 4 கேள்வி நறுக்குன்னு கேட்பேன். அவனுக்கு எல்லாத்துக்கும் விவரம் தெரியாது, ஏதோ அவங்கள வச்சுட்டாங்க போல நினைச்சு தெரியுதா. நிறைய பேருக்கு இந்த 1973 உருவாக்கப்பட்ட சட்டம் ஜீவோர்களே அந்த ஜீவோ, அதனால இடங்களை ஒதுக்கப்பட்டது. அது இந்து கோயிலுக்கு மட்டும் ஒதுக்குறாங்க பாருங்க. அந்த சூழ்ச்சியின் விவரம் மக்களுக்கு தெரியாது. மக்கள் தெரிஞ்சுன்னா கொந்தளிச்சிருக்கான். உண்மையிலே உனக்கு திராணி இருக்குன்னா, திமுக கவர்மெண்ட்டுக்கு திராணி இருக்குன்னா நீ ஓப்பனா போட. அப்படிதான வைப்போம், அப்படிதான வச்சோம் சொல்றான்.
சொல்லிட்டு மறுவேளை பார்க்கலாம்டா. எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு நினைக்கிறேன் பாஜக தலைமை வந்தப்பயே ஈவே ராமசாமி தான் சமூக நீதியை காத்தவர்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க. அதுக்கே நான் பெரிய லெவலில் எதிர்த்துருச்சேன். இது பாஜக சம்பந்தப்பட்டதெல்லாம் கிடையாது. இது அதையும் தாண்டி இவங்க பண்ண சூழ்ச்சி சம்பந்தப்பட்டது. ஒரே ஒரு மதத்துக்கு எதிராக இவங்க பண்ணக்கூடிய அருவருப்பான வெறுப்பு பிரச்சாரத்துல அந்த வெறுப்பு பிரச்சாரம் சம்பந்தப்பட்டது. வரலாறு நீங்க ஏதோ ஒன்று திணிச்சுட்டேன்றதுக்காக அந்த திணிப்பை வெளியெடுக்காம அதை அப்படியே ஏத்துக்கிட்டு போகணும் எந்த அவசியம் கிடையாது. யார் ஏத்துக்க போறதும் கிடையாது. அந்த வகையில் ஈவே ராமசாமி அவர்களுடைய சிலையை தமிழ்நாடு முழுவதும் இந்து கோவிலுக்கு முன்னாடி வச்சது பெரிய தப்பு.